நல்ல சக்கரவர்த்தி தமயந்தி எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு ஒரே பெண் குழந்தை, அவர்தான் நலாயினி. நலாயினியுடைய கணவர் பேர் மவுத் கல்வர் அப்படிங்கிற முனிவர். பத்னியில 3 பத்னி சொல்லுவாங்க, நலாயினியை பத்னி சொல்லுவாங்க. 5 மனைவி பரிதானாத பத்னி அப்படிங்கிற பேர் பாஞ்சாலிக்கு உண்டு. அவர் நலாயினியே பத்னி சொன்னாங்க அப்படின்னா, கணவர் என்ன நினைக்கிறாரோ, தங்கச்சி கேளுங்க செய்யாமா, கணவர் என்ன நினைக்கிறாரோ, கணவர் என்ன சொல்றாரோ அதை சொன்ன சொல் மாறாமல் நடக்கக்கூடியவர் தான் நலாயினி. அவருக்கு பூர்வ ஜென்மத்தின் காரணமாக குஷ்டரோக நோய் வந்துச்சு. அவருக்கு ஒரு ஆசை, ஒரு காசி பெண்ணுடன் சேர்ந்து இருக்க வேண்டுங்கிற ஆசை. அதை மனைவியிடம் சொல்றாரு. இந்த மாதிரி காசி பெண்ணுடன் சேர்ந்து இருக்க ஆசை, இந்த கூலி போனவனே எந்த பெண்மணியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு அடிச்சு கொண்டுருவீங்க, கைகால ஒடுக்குவீங்க. ஒவ்வொரு கணக்கு நாங்க பெரிய விஷயம் இன்னொரு கேட்கிற அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கலாம், காசிகளில அவர் குஷ்டரோகம் அப்படிங்கறதுனால யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவர் நலாயினி போய் காசிகளின் காலையிலிருந்து கணவனை கூட்டி வருகிறேன், நீ அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தனது நகைகள் இருந்த நகைகளை கொடுக்கிறார். நீ யாருன்னா கேட்கும் போது அவருடைய மனைவி உனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், நடுநிசியில் அவரை கூட்டிட்டு வா சொல்லி காசிகள் சொல்லிட்டான். இந்த அம்மா நலாயினி கூடையில அவரை தலையில வந்து தூக்கி போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அவருக்கு மவுத் கல்வர் முனிவருக்கு கால் வலிக்குது, லேசா காலை வலிக்குது, லேசா ஆட்டார். அவர் வர்ற வழியில மாண்டவ முனிவர் அப்படிங்கிறவர் செய்யாத தவறுக்காக கல் வைக்கப்பட்டிருக்கார். உயிர் போகல, தூக்கிட்டு இருக்காரு. இவர் காலை ஆட்டும் போது அவர் மேல பட்டு அவர் சாவக்கூடாது. ஒரு தப்பு செய்யாம அரசனை தூக்கி தலையேற்றிட்டேன், நீங்க என்னைய இழுத்துட்டு போயிட்ட, அதனால் காலையில் சூரியன் நுழையும் போது உனக்கு மரணம் நேரிடும், உனது தலையை சுற்றுவதாக வைத்துள்ளது அப்படின்னு சாவுகிறார். இதை கேட்கவே நலாயினி கதறா, அவற்றை மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவர் நான் கொடுத்த சாவும்னா என்ன செய்ய முடியாது, சாபத்தை வாவம் சாய்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்கவே இல்லை நலாயினி. சூரியன் உண்டாதான் என் முசுக்காவாரு, சூரியன் உதிக்க கூடாது அப்படின்னு சூரியனை பார்த்து சாவு முடிகிறார். சூரியன் உதிக்கவில்லை. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவா இப்படிப்பட்ட சாபத்தை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லி யாருதான் நலாயினி கேட்கவே இல்லை. ஒரு பத்னியை மனைவி இன்னொரு பத்னியை அழிவாங்கிற மாதிரி அக்னி மகரிஷி மனைவி அனுசியாரியை போய் கேட்கிறார். என்னை நம்புறீங்க, நம்புறேன். காலையில் சூரியன் உதித்தாலும் உனது கணவரை நான் உயிரோடு மீட்டு தருவேன், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பனா நான் கொடுத்த சாவனை திரும்ப பெற்று தாவரை திரும்ப பெற்றோட சூரியன் உதிக்குது, ஊத்திலிருந்து அவர் இறந்துக்கிறார், தாயோடு இறந்துக்கிறார். உடனே அவ என்ன பண்றா, அனுசியா தேவி தனது கணவரை நினைத்து அவர் முனிவர் திரும்ப உயிரோடு வரணும்னு சொன்னே திரும்பி உயிரோடு வராங்க. சரி, நலாயினிக்கும் பாஞ்சாலிக்கும் சம்பந்தம். அப்ப முனிவர் திரும்ப உயிர் பெற்று வருகிறார். நோயெல்லாம் போயிடுச்சு. அவர் சொல்றார், நான் கானகத்துக்கு செல்கிறேன், அதனால என்ன தவம் செய்ய போறேன். நலாயினி வந்து போயிறார். நலாயினி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். அடுத்த பிறவியில் எனக்கு நல்ல கணவனை கொடு. எப்படி கேட்கிறார், எனது கணவன் நேர்மையானவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தை, எனது கணவன் பலசாலியாக இருக்க வேண்டும். எனது கணவன் வில்வித்தையில் வீரனாக இருக்க வேண்டும். எனது கணவன் அழகனாக இருக்க வேண்டும். எனது கணவன் ஞானம் உள்ளவனாகவும் சாஸ்திரம் தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும். வரணும் திருவந்தவனே, அப்படியே பெற்றுக்கொள். அடுத்த பிறகு உனக்கு 5 கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லிட்டார். 5 கணவர் அமைவார் சொல்லிட்டார். அடுத்த பிறகு திரௌபதி பிறக்கிறார். மனித குலத்தில் வைத்து நீக்கப்பட்டவர் அல்லாத திரௌபதி யாகத்திலிருந்து பிறந்தவர். என்னைக்குமே எதிர்ப்புக்கு ஒரு நல்ல விஷயம் உண்டு. எதை எடுத்தாலும் தன் வசப்படுத்திடும், பசுமாக்கிடும். எந்த பொருளாலும் சரி அந்த எதிர்ப்பு. அதனால்தான் 5 கணவர்கள் கிடைக்கிறார்கள். அந்த 50களும் யாரு, தர்மர். தர்மர் அப்படிங்கிறவர் யமதர்மனுடைய மகன். இன்னொன்று
பீமனுக்கு ஒரு சந்தேகம், 5 பேருக்கு மனைவியா இருக்கா, இவர் எப்படி 10 நான் ஒத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணன் செஞ்சு சொல்றாரு, உன்னுடைய கேன் எப்ப வருது, அவங்க அக்ரிமெண்ட் 1 வருடத்திற்கு ஒரு கணவர் மட்டும் இருப்பா, அடுத்த வருடத்துக்கு அடுத்த கணவர் இருப்பா, யாரும் வரக்கூடாது. எனக்கு நாளைதான் எங்க கேன் வருது அப்படின்னு. சரி, இன்னைக்கு ராத்திரி எனக்கு பாரு, நைட்டு 11 மணி இருக்கும். ரோடு என்ன பண்றா, வெளியே போறான். கிருஷ்ணா கூட்டிட்டு போறான், நீ பேசாம கூட வா அப்படின்னு. ரோடு அப்படியே போறான். இங்க போறான், சுடுகாட்டுக்கு போறான். விறகு வச்சு எரித்து அதற்குள் தீ பாய்கிறான். தீ பாய்ந்தவன் மீண்டும் கண்ணீர் தன்மை பெற்று முழு கண்ணியாக வெளிவருகிறார். அவர் சொல்ல, அதனாலதான் பத்தினி ஒவ்வொரு கணவனும் வாழும்போது அவர் கன்னியாக இருக்கிறார், ஆனால் அவர் இன்னும் பத்தினி அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றியை குறிப்பிட்டு கட்டி வந்து கொடுப்போம்.